ஜெயராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கான இந்த வார ராசி பலன்களை அப்படியே பார்த்தலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் வார ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் 8ஆம் அதிபதியும் சந்திரனும் குருவும் பரிவர்த்தனையாகக்கூடிய அற்புதமான அமைப்பு. இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் கிடையாது. ராசிநாதனே போய் 8ல் தானே போய் உட்கார்ந்துருக்கிறார். ஆனாலும் உச்சமாத்தானே இருக்கிறார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2ஆம் இடத்திற்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாமே 2ஆம் இடத்திற்கு போய் தன வீட்டில் போய் உட்காந்து அப்படியே எதிர்பாராத தனலாபத்தை கொடுப்பார். ஆக ராசி 2, 3 ஆகிய 3 இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. 12ஆம் அதிபதி இப்போது 12ஆம் இடத்திலேயே வர்றார். செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்க தேவையில்லை. வருமானம் வரும். இந்த வாரம் நல்ல வருமானம் வரும். இது ஒரு மாசத்திற்கு நீடிக்கும். ஒரு மாதத்திற்குள்ள வீட்டிற்கு தேவையான வீடே வாங்கக்கூடிய அளவிற்கு, நிலம் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு கனவு வச்சிருப்பீங்கல்ல, எப்படியாவது இந்த வீடு கட்டிடணும், எப்படியாவது இந்த மண்டபம் கட்டிடணும், எப்படியாவது இந்த நிலம் வாங்கிடணும், எப்படியாவது இந்த ஒரு இடத்துல அவங்கவுங்க ஜாதகத்திற்கு ஏற்ப ஒரு சின்ன பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ போட்டிருப்பீங்கல்ல, அந்த பட்ஜெட்டை நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த ஒரு மாதம் மட்டும் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மாதம் உண்மையிலே எக்ஸலண்டான மாதம். செவ்வாயை குருபார்க்கக்கூடிய அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனா இங்கே வந்து சேருவார். ஆக எல்லா லெவல்லையும் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத பயணங்கள், இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எப்படியாவது நடக்கும். அதன் மூலமாக கொஞ்சம் மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நோயற்ற நிலைமைகள்லாம் இப்போது வரப்போகுது. ஆஸ்பத்திரி செலவுக்கே பண்ணிக்கிட்டு இருந்தது, அல்லது தேவையில்லாம ஒரு இடத்தை பூட்டி போட்டுக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், விரைய செலவு, வெட்டி செலவு, தம்பி தங்கைகளால, அண்ணன் அக்காலால, சகோதரன் கூட பிறந்துட்டான், என்ன பண்றது, செலவு பண்ணித்தான் ஆகணும். இந்த மாதிரியான வீண் விரயங்கள், வெட்டி செலவுகள் எல்லாம் இப்போது 12ஆம் இடத்தை சுபத்துவ குரு பார்க்க போகின்ற காரணத்தினால் அப்படியே வேறு விதமாக மாறி செலவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கான்பிடென்ட் உள்ள வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. ராசிக்கும் 2, 3 இடங்களோடு தொடர்பு கொண்ட சந்திரனால் இந்த வாரம். மகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையான காலகட்டம். ஒரு மாசத்துக்கு உச்சகுரு அப்படியே ராசிநாதன் 2ஐயும் பார்ப்பார். இப்படிப்படியா நல்லா வந்துருச்சு உங்களுக்கு. ஜென்மச்சனியில் 7.5 சனியில் ரொம்ப கஷ்டம். ஒரு 7 வருஷம் பெரிய அளவில் கஷ்டம். நிறைய பேருக்கு வந்து பொண்டாட்டியால் அப்படி இப்படின்ட்டு ஃப்ரெண்டால் சொந்தக்காரங்கனால இப்படித்தான் ஏதோ ஒரு வகையில் வண்டி ஓடிச்சு. ஆண்களுக்கு பெரிய அளவில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரும்பாலும் கஷ்டப்பட்டவங்கலாம் மகர ராசிக்காரர்கள் தான். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல வாரமா இந்த வாரம் அமையுங்க. ஒரு மாசத்துக்கு உச்சகுரு ராசியை பார்க்கிறாரு, ராசிநாதனையும் பார்க்க போகிறார். ஆக அந்த ரெண்டுமே மனசுல எங்கெங்க இது வரைக்கும் அடிபட்டோம், எங்கெங்க எப்படி தப்பு பண்ணோம், ஏன் இந்த அளவுக்கு நமக்கு கஷ்டப்படுற காலத்திற்கு நம்ம தானே காரணம், இது எதனால இப்படி நடந்தது, ஏன் இவரை தேவையில்லாம நம்பணும், ஏன் இந்த இடத்துல தேவையில்லாம வாய் விட்டோம், இந்த இடத்துல தேவையில்லாம எதை செஞ்சோம், ஏன் செஞ்சோம், இந்த மாதிரியான தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடந்த கால தப்பை இனிமே கண்டிப்பா பண்ணவே மாட்டீங்க. 40-50 வயசுக்காரங்க, 30-40 வயசுக்காரங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில பின்னாடி இருக்கக்கூடிய பிற்பகுதி வாழ்க்கை நிறைவாக இருப்பதற்கான நல்ல அம்சங்கள் உள்ள ஒரு நல்ல துவக்க வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த மாசத்திலேயே, இந்த வாரத்திலேயே மகர ராசிக்காரர்கள் ஓஹோன்னு கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படி இப்படிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். இந்த வாரம் ஒரு அறிமுகமாகின்ற விஷயம், இந்த வாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த வாரம் மனசுல வரக்கூடிய ஒரு எண்ணம் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல இனிமே மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் வராம படிப்படியா முன்னேற்றங்களை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைங்க. வார ஆரம்பத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்புறம் வளர்பிறை சந்திரனாக ராசியிலே இருக்கிறார். அந்த ராசியிலே இருக்கக்கூடிய புதன்கிழமை, வியாழக்கிழமெல்லாம் தெளிவான சிந்தனைகள் வரும், தீர்வுகள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க எங்கெங்கே எப்படி காய் நகர்த்தினா சக்சஸ் ஆகுன்றதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடக்கக்கூடிய இனிய நல்ல முன்னேற்ற வாரமாக அமைந்திருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்தில் இருக்கிறார், அப்புறம் 1ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்தில் இருக்கும்போது 6-11 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகக்கூடிய தன்மைகள் வெகு தெளிவாக அருமையாக இருக்கிறது. 6-11ஆம் இடம் தான் எதிரியை ஜெயிக்கிற இடம். எதிரி வந்தாலும், எதிரியே உண்டானாலும், எதிரியை நம்மளே உருவாக்கிக்கிட்டாலும் அவனை ஜெயிப்போம் அப்படிங்கிறத 6-11ஆம் இடங்கள் வலிய அமைப்புல காட்டுது. ஆக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 2 நாளும் அருமையா இருக்கும். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீட்டில் என் பொண்டாட்டியே எனக்கு எதிரியா இருக்கிறா, பொண்டாட்டி அடங்கி நடப்பாங்க, எதிரிப்பியை ஜெயிக்க முடியும். வீட்டில் புருஷன் தான் பெரிய தொல்லை, நீங்க எடுத்து ஒரு பூரிக்கட்டையை காட்டினீங்கன்னா சரி அம்மா உட்கார், நான் பண்றதை பண்ணிடுறேன்ற மாதிரியாக ஒருவருக்கொருவர் அடங்கி போய் ஐக்கியமாகக்கூடிய வெளியிடங்கள்ல
தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. என்னென்ன விஷயத்துல யார் யாரை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அந்த வாரத்துல முதல் 2 நாள்லயே டக்குன்னு அப்படியே விலகுங்க. பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் சோதனைகள்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஜென்மச்சனியவே தாண்டிட்டீங்க. வாங்குற உதையெல்லாம் நல்லா வாங்கியாச்சு. இதுக்கு மேல என்ன பெரிய உதை வாங்க வேண்டியிருக்கு? ஒரு 30 ஆண்டு காலம் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய காலமாக தான் அமையுங்க. அதற்கடுத்து நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை 12ஆம் இடத்துல இருப்பார். இந்த 12ஆம் இடம் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய இடம், வெட்டி அலைச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வாரத்தின் நடுப்பகுதியில் தேவையில்லாத பயணங்கள் இருக்கும், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்கும். அந்த ஒரு 2 நாளை மட்டும் அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார், பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. அதனை அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வார இறுதியில சந்திரன் ராசியிலேயே வளர்பிறையாக அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை சாந்தப்படுத்தும் என்பதால் எதிலும் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. அப்பா கையில காசு இல்லைன்னா கூட எப்படி காசு வரும்ன்ற வழி தெரிஞ்சு போச்சு. இந்த வியாபாரத்தை பண்ணலாம், அந்த வியாபாரத்தை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் என்பதுல ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதன்படியே முடிவெடுத்து அதன்படி நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போடக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரம் முழுவதும் 10, 11ஆம் இடங்கள்ல 12ஆம் இடங்கள்ல இப்போது இவர் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார். வார ஆரம்பமே தொழில் முன்னேற்றம், வேலையில ஏதாவது மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வேலையில வீடு மாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையான மாற்றங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. 10, 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் வளர்பிறையாகத்தான் இருக்கிறார், உங்களுடைய 5ஆம் அதிபதி. வாரத்தின் நடுப்பகுதி புதன்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம் விலகும். பிள்ளைங்க சம்பாரிச்சு ஏதாவது காசு அனுப்புறதை கண்டிப்பாக பார்க்க முடியும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து வைக்க முடியும். இந்த குழந்தைக்கு வேலை, இந்த குழந்தைக்கு திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். மீனராசிக்கார இளைய பருவத்தினர் தான் பாவங்க. இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறுபடியும் ஒரு லேசா பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் எந்த பக்கம் திக்கு திறத்து தெரியாம எப்படி போறது அப்படி போறதுன்னு ஒரு 30, 40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய, குறிப்பாக 20 வயதுகளில் இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாருக்குமே இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இல்லை. ஆனா அவங்களுக்கு கூட இப்போ உச்சம் ராசிநாதன் உச்சமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் இந்த வாரத்துல சந்திரனுடைய போக்கு 10, 11, 12 ஆகிய இடங்கள்ல இருக்கிறனாலையும் ஒரு கிளியர்னா ஒரு நல்ல விதமான அமைப்புகள் உண்டுங்க. வேலைக்கு போனா முதலாளி திட்டுறாரு, மேனேஜர் திட்டுறாரு, இப்படி திட்டுறாரு, தண்டச்சோறுன்றாரு, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போது அப்படியே கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும். எதிர்பாலினத்தவரின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். காதலன் காதலி அமைப்புகள் எல்லாமே இப்போது பெரிய ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அடுத்த மாசத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க இப்ப இருந்தே கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆனாலும் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் நல்ல காலகட்டங்களாகவே இருக்கிறது. ஆகவே என்ன பண்ணுவீங்க? டைவர்ஷன் ஆவீங்க. எது தேவையோ அதை தேவையை செய்யாம தேவையில்லாததுக்கு உள்ள போயிட்டு கொஞ்சம் அப்படியே மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய, பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்.